திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். வெற்றிமாறன் சார் வந்து மனக்குமுறலோட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்குறாரு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து தனுஷனுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்து வெற்றிமாறன் சார் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி 20 கோடி ரூபா கொடுங்க. 20 கோடி ரூபாய்? ஆமாம். என்னென்னா வந்து ராஜன் வகையறான்னு சொல்லி ஒரு ஃபிலிம் வந்து இவர் சிம்பு வச்சு பண்ணுறாரு வெற்றிமாறன் சார். சரி. இப்போ அது வட சென்னையினுடைய அந்த திரைப்படம் இருக்குல்ல, அதனுடைய ஒரு கதாபாத்திரம். அதை வந்து டெவலப் பண்ணி அதுக்கு முன்னால் இந்த ராஜனுடைய வகையறா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த திரைப்படம் எனக்கு இல்லை சொந்தம், நீங்கள் எப்படி வந்து என்கிட்ட காப்பிரைட் வாங்காமல் எடுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இவர் கேட்டதாக வந்து சோசியல் மீடியாவிலையும் யூடியூப் சேனல்கள்லையும் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசி, அதாவது தனுஷுடைய அசிஸ்டண்ட் ஃபோன் பண்ணி வெற்றிமாறன் 20 கோடி ரூபா பணம் வேணும் கேட்டதாக நேரடியாக கேட்டிருக்கலாம். ஏன் இவர் இப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லி இதை ஒட்டியே தனுஷ் சார் மேலே ஏகப்பட்ட அவதூறுகள். குபேரா அந்த ஆடியோ லாஞ்சில் வந்து ஒரு செங்கலை கூட பிடுங்க முடியாது அப்படின்னு எல்லாம் பேசினார். இவ்வளோ வாய்ப்பிலேயே பேசினார். அவருடைய பேச்சு தான் காரணம் தமிழ்நாட்டில் குபேரா சினிமா ஓடாததுக்கு. அது மட்டும் இல்லை, வெற்றிமாறன் சார் வந்து அடித்து பேசி விரட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. பேச்சு தான் காரணம் தமிழ்நாட்டில் சினிமா ஓடாததுக்கா? ஆமாம். அப்படின்னு இந்த மீடியாவில் எல்லாரும் வந்து அங்கங்கே நியூஸ் போட்டு கிளப்புறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். சாலோன் பாப்பையா நல்லா தான் பேசுவார், அதுக்காக அவரோட படம் நல்லா ஓடுமா? அவர் கதாநாயகன் நடித்த படம் ஓடுமா? இவர் நம்ம சுகி சிவன் ஐயா நல்லா பேசுவார், திண்டுக்கல் ஐலியூனி ஐயா நல்லா பேசுவார். இவங்கெல்லாம் வந்து திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்தா படம் ஓடிடுமா? எனக்கு புரியல. அது அவங்க பேச்சு தான் காரணம், மேடையில் பேசுனது தான் காரணம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வந்து அவருடைய பர்சனலான அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்ல வந்த ஒரு விஷயம். ஒரு ஆக்ரோஷமாக சொல்கிறதோ, இல்லை எனக்கு நிறைய தடைகள் வந்துட்டுருக்கு, எனக்கு நிறையா வந்து சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும், எனக்கு ரசிகர்கள் பெரிய லெவலில் ஆதரவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து மீடியாவில் நண்பர்களாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் வந்து சண்டை முடி விடுறது, சிண்டு முடிஞ்சு விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி தனுஷுடைய அசிஸ்டண்ட்டு வெற்றிமாறனுக்கு கால் பண்ணி வெற்றிமாறன் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் எனக்கு வந்து 20 கோடி ரூபா பணம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதா ஒரு தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் வந்து சமீபத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு டிவிக்கு வந்து ஒரு கொடுத்துருக்கார். அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கார். அந்த தெளிவும் அழகும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னென்னா, எனக்கும் தனுஷுக்கும் முதல் விஷயம் எந்த விதமான சண்டையும் இல்லை. எனக்கு ஆல் டைம் அவர் சப்போர்ட்டிவாக தான் இருக்கார். ஆமாம். சமீபத்தில் கூட ஃபினான்ஸ் ரீதியாக வந்து ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பேசி எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஆமாம், தயாரிப்பாளர்கிட்ட பேசி அந்த அட்வான்ஸை வந்து சீக்கிரம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கி தந்தார். இப்போது இவர் வந்து ஆல் டைம் சப்போர்ட், அதுவும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதாவது அது ஒரு கணாக்காலம் படத்துலேருந்து, அதாவது இவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண காலத்துலேருந்து எனக்கு தனுஷ் சாரை தெரியும். அப்போ இருந்து எங்கள் 2 பேருக்குள்ள நல்ல நட்பு. அவர் என்ன சொல்கிறார் தனுஷ் சார்னா வந்து, சார் உங்கள் பிரெயின் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இந்த டென்ஷனுக்கெல்லாம் ஆளாகாதீங்க அப்படிங்கிறதுல இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்னு சொன்னாவே என்னை கிளியர் பண்ணிடுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெற்றிமாறன் என்பவர் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ரொம்ப சிறப்பான ஒரு இயக்குனர். இன்றைக்கி வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப யதார்த்தமாக ஒரு திரைப்படத்தை வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு நல்ல ஃபார்மேட், அது பாலுமேந்திரா சாருடைய ஃபார்மேட் அப்படின்வாங்க. ரொம்ப எளிமையாக கதையை சொல்லிகிட்டே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதை வெற்றிமாறன் சார் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கார் அவருடைய எல்லா படங்கள்லையுமே. ஆமாம். இந்த விடுதலை எல்லாமே ரொம்ப சிக்கலான கதை. ஆமாம், அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கொடுத்துருப்பார். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரை வந்து ஏன் வந்து மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணணும்? அதுவும் வந்து தனுஷ் அதை செய்வார் அப்படின்னு வந்து எனக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது. ஏன்னா தனுஷ் சாரே வந்து ஒரு நல்ல திரைக்கதை எழுதக்கூடிய ஒரு மனிதன். எழுத்து அவருக்கு தெரியும், சினிமா அவருக்கு தெரியும், சினிமா டைரக்ஷன் பற்றி தெரியும். ஸோ அவரும் அதோடைய கஷ்டம் என்னென்னு தெரியும். ஒரு திரைப்படம் எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ கஷ்டம். நார்மலாக டக்குன்னெலாம் ஒரு கதையை யோசிச்சு எடுக்க முடியாது. மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டே அதை சேர்க்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது வந்து தனுஷ் சாருக்கு நல்லா தெரியும். ஏன் வந்து தனுஷ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போகிறார்? பண்ணவே மாட்டாரே. அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வட சென்னையுடைய அந்த லைனு அதுலேருந்து ஒரு பேரலான அதே டைம் லைனில் நடக்கக்கூடிய ஒரு கதையை தான் அந்த கேரக்டரை ராஜன் வகைராவை நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அந்த ராஜன் வகைரா எடுக்கும்போது நீங்கள் சிம்பு வச்சு எடுக்கிறீங்க, அதனால் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லைன்னு அவரு சொன்னதா தான். ஆமாம் ஆமாம். அப்படி வந்து அதை பின்னி பிணைஞ்சிட்டாங்க. ஆமாம்.
ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவர் அவருக்கு எதிரி, இவர் அவருக்கு எதிரி. பிடிக்கல. இங்கே யாருக்கும் நேரம் போகலன்னு நினைக்கிறேன். யாருக்கும் நேரம் போகல. ஏதாவது ஒன்று, அதான் வெற்றிமாறன் சார் சொன்னார்ல, நான் வந்து யூடியூப் அடிக்ட்டு, நான் வந்து ஃபோனில் வச்சுக்கிறது இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் சார் கூட இப்போ யூடியூப் ஃபோனில் வச்சுக்கலாம். மற்றவங்க எல்லாரும் இந்த மாதிரி வந்து யூடியூப்பை வந்து ஃபோனில் வச்சுக்காமல் எல்லாரும் வந்து லேப்டாப்பில் வச்சுக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவர் வந்து சிம்பு வச்சு பண்ணும்போது தனுஷ் சாரே வந்து அவருக்கு ஒரு புதுமையாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். நல்லா பண்ணுங்க, நான் எங்கள் ஆஃபீஸில் சொல்லி நான் வந்து உடனே அதுக்கு என்ஓசியும் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் இதே டைம்லைனில் எடுக்கிறதா உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா அதை அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லி. ஆமாம். ஏன்னா அவருடைய கிரியேட்டிவ் ரொம்ப முக்கியங்கிறத தனுஷ் சார் மதிக்கிறார். வெற்றிமாறன் சார் வந்து தனுஷ் சாருடைய நட்பை மதிக்கிறார். அவர் எவ்வளோ இதை விட இது மாதிரி ஒரு இயக்குனர் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அதாவது என்னென்னா இதனுடைய மொத்த உரிமமும் அவர் தனுஷ் சார்ட்ட தான் இருக்குது. அதை வச்சு ஒரு கார்ட்டூன் கிரியேட் பண்ணால் கூட தனுஷ் சாருக்கு தான் சொந்தம். அவர் தான் அந்த கேரக்டர், அந்த கேஸ்டிங் எல்லாமே அவர் தான் சொந்தம். ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர். அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆமாம், யார் சொல்வா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்குனர் வெற்றிமாறன், ஒரு நல்ல நடிகர் தனுஷ், மற்றும் ஒரு நடிகர் வந்து இணையறாரு சிம்பு. சினிமா வளரணும்னு நினைக்கிற ஒருத்தர் கூட இந்த மாதிரியான விஷயத்த பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் சினிமா அழிக்கணுங்கிறதுக்காக இவங்களுக்குள்ளே வந்து ஒரு எனிமிட்டியை மூட்டணும், ஒரு விரோதத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்களை செஞ்சிருக்காங்க. இல்லை, ஏற்கனவே வந்து சிம்பு சாருக்கும் இவர் தனுஷுக்கும் இடையில ஒரு புகை மூட்டம் இருக்கிறதாக எல்லாம் எந்த புகையும் கிடையாது சார். அது அதாவது என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது சிம்பு தனுஷ்னா ஒரு போட்டி, அது நடிகர்களுக்குள்ள இருக்கிற போட்டி தானே. இப்போ விஜய் சாரும் அஜித் சாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் வந்து படங்கள்னு வரும்போது ஒரு போட்டி இருக்குதா, போட்டி இருக்கும். அந்த போட்டி தான் வந்து சிம்புக்கும் தனுஷுக்கும் இருந்தது. ரொம்ப ஆரோக்கியமான போட்டி. சிம்புவும் சிறந்த நடிகர், தனுஷும் சிறந்த நடிகர். இல்லை, இதுலயே சிம்பு சார் வந்து ஃபோன் பண்ணி மனச்சங்கடம் எதுவும் வேண்டாம், நீங்கள் சுதந்திரமாக பண்ணுங்க, இந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்ட பிறகு சிம்புவே வந்து வாலண்டியராக சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், ஏன்னா அவரும் எப்படின்னா நட்பை கெடுத்துக்க வேணான்னு பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா இந்த மாதிரிலாம் சொல்லி தான் மனசங்கடம் இருக்கா, ஏதாவது வந்து நீங்களும் தனுஷும் இருக்கிற நட்பு பிரிய வேணாம். அவரு சிம்பு வந்து சினிமா ரொம்ப விரும்புகிறவர். தாம் படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. ரிலீஸ் ஆகிற நல்ல தமிழ் படங்கள்லாம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறவர். அப்படி ஓடினா சினிமா வளரும் நிச்சயம். அப்போ தான் புதிய இயக்குநர்கள் வருவாங்க, புதிய நடிகர்கள் வருவாங்க. அப்போ என்னன்னா வந்து இந்த இடத்துல வெற்றிமாறன் அவர்கள் வந்து தனுஷோட இருக்கிற நட்பு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமான பிளாக் பஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நட்பு எதுவும் பாதிக்கப்படக்கூடாது, நீங்களும் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செய்யுதுங்கிறது ரொம்ப மெச்சூர்டான. ரொம்ப ஆமாம் இல்லை, அப்படிதான் பேசியிருக்காரு ரெண்டு பேருமே. தனுஷ் சாரும் மெச்சூராக பேசியிருக்காரு, வெற்றிமாறன் சாரும் மெச்சூராக பேசுறாரு, சிம்பு சாரும் அப்படிதான் பேசியிருக்கு. ஆனால் அது ஏன் இந்த அளவுக்கு கொச்சையாக பேசுகிறாங்க சோசியல் மீடியாலன்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் வருத்தத்தை தருது. இல்லை, இந்த இதுலேயே நயன்தாராட்ட நீங்கள் காட்டின மாதிரி என்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு இவங்க சொன்னதா இல்லை? ஆமாம், வெற்றிமாறன் சொன்னதாக. அப்போ நமக்கு நயன்தாரா பேரில் வந்து நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு பேச தோணுது. இப்படி எல்லாம் பேசிட்டாங்க சார். அது அதாவது எப்படின்னா, இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேனே. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஒரு 4-5 பேர் இருக்கான், ஒருத்தர் இருக்காரு, அவர் திடீர்னு வந்து அவர்கிட்ட ஒரு பொருளை கேட்குறீங்க. ஒரு பொருளை கேட்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆமாம் ஒரு பொருளை கேட்குறீங்க, ஒரு பொருளை இப்போ என்கிட்ட கேட்குறீங்க, ஒரு பொருளை கேட்குறீங்க. நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அந்த பொருளுக்கு நீங்கள் வாடகை தரணும், அது கொஞ்சம் கஷ்டம், அது வந்து உங்கள்கிட்ட எப்படி நான் கொடுக்குறதுன்னு தயங்குறேன். இப்போ அதே என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, எடுத்துக்க, எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்ருக்க? நட்பு எங்கே நெருக்கமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது நட்பு சார்ந்த விஷயம். வெற்றிமாறன் சாரை வந்து தனுஷ் சாரும் வந்து நல்ல நட்பு, சிம்பு சாருக்கு நல்ல புரிதல். ஸோ இவர் வந்து அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எடுத்துக்கங்க, அதனால் என்ன, நான் என்ன கொடுத்துறேன், பதிலே இல்லை, வேறு எதுவும் கேள்வியே கிடையாது. ஸோ டக்குன்னு உடனே சொல்கிறது நட்பு. இன்னொருத்தர் கேட்கும்போது அவங்க அப்படின்னா டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம், கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. தள்ளி இருக்கும்போது சரி ஓகே, என்ன அமௌண்ட்டு தருவீங்க, என்ன பண்ணுவீங்க, அது நம்ம ப்ரொடக்ஷனில் வந்தது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து சொல்ல தான் செய்வாங்க. ரெண்டாவது என்னென்னா, அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தன்னுடைய கல்யாண வீடியோவே எடுத்து போட்டு அந்த ஓடிடியில் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நல்லா காசு வருது. அப்போ சொன்னாங்க, ஓகே இதுக்கு ரைட்ஸு கொஞ்சம் கொடுங்களேன். ஒரு வியாபாரம், நீங்களும் வியாபாரம் தானே பண்ணுறீங்க, நீங்கள் ஒன்றும் உங்கள் ஓன் யூஸுக்கு பண்ணல, நீங்கள் வியாபாரம் தான் பண்ணுறீங்க. வியாபாரம் பண்ணும்போது அந்த ரைட்ஸு கொஞ்சம் கொடுங்க. அதே தான், நீங்கள் நடித்ததுக்கு நீ காசு கொடுத்தாச்சு, நீங்கள் நடித்ததுக்கு காசு கொடுத்தாச்சு, ஸோ இட் இஸ் செட்டில். படம் அந்த கம்பெனிக்கு சொந்தம். இப்போ வெற்றிமாறன் எவ்வளோ தெளிவாக இருக்கார்,
படம் கம்பெனிக்கு சொந்தம், டைரக்ஷனுக்கு அவர் காசு கொடுத்தாச்சு. இந்த படத்தை பற்றின இந்த கதை, இந்த கேஸ்டிங் எல்லாம் தனுஷுக்கு சொந்தம்ங்கிறார். புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். கரெக்டு தானே? அதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவனும் டீல் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு மரியாதை நிமித்தமாக ஐயா நான் எவ்வளோ தரணும்னு சொல்லுங்கள், அட்லீஸ்ட் இப்படியாவது கேட்டுக்கலாம். அதான் நான் எவ்வளோ தரணும்னு சொல்லுங்கள், கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கள். இவங்களுக்கு யாருக்குமே ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம், பேசினாலே போதுமே. இல்லை ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. நான் கேட்டு நீ கொடுக்கல, நான் நடித்த படம் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறதான் இங்கே வருது. ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் கேட்குற துணியும், அதே சமயத்தில் அவங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து நெருக்கமானவங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அது வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் நல்லது. வேற என்ன சொல்லியிருக்காரு வெற்றிமாறன்? கிளியராக சொல்லிட்டாரு. ஆமாம், இதை ஒட்டியே வந்து உங்களுக்கு வந்து வாடிவாசல் திரைப்படம், வாடிவாசல் வந்து அவர் அதையும் சொல்லிட்டாரு. ஆமாம், அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆமாம், ரைட்டிங்கில் இருக்கு. ஆமாம், அதுக்கு இன்னும் நிறைய சேஃப்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. எந்த ஒரு திரைப்படத்தையும் எந்த ஒரு திரைக்கதையும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக நேரம் செலவிட்டு அது ரொம்ப தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் நமது வெற்றிமாறன் அவர்கள். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய வேலையை செய்ய விடுவோமே. நமக்கு எப்போ அப்புறம் நல்ல படம் கிடைக்கிறது? அவருடைய வேலையை செய்ய விடுவோம். அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிமாறனையும் தனுஷையும் சிம்புவையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நல்ல திரைப்படங்கள் நிறையா பண்ண போகிறாங்க. அந்த திரைப்படங்கள்லாம் நமக்கு பெரிய விருந்தாக இருக்க போகுது. அவங்களுடைய நட்பு, அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல், இதெல்லாம் நம்ம போய் ஒன்று ஒன்றா நடுவில் போய் ஊடால போய் பேசி அதை கெடுத்து அவங்க மன நிம்மதியை கெடுத்து அப்படிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக் கொடுக்குறேன். இது நல்ல ஒரு விஷயம் சார். இப்போ என்ன இருந்தாலும் இது நல்லா தானே இருக்குது. இப்போ வெற்றிமாறன் பேசின பிறகு எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. இல்லைன்னா இதையே பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். சண்டை அது வேணாங்க. அவருடைய திரைப்படத்தை இவர் ஓட அதான் இது இவங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணிக்கிற. அதாவது என்னென்னா, எதுவுமே செய்தி இல்லை, என்ன சார் செய்தி போடலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு செய்தியை உருவாக்குறது. அப்படி என்றைக்கும் உருவாக்கக்கூடாது. இருக்கிற விஷயத்தை தான் பேசணுமே தவிர உருவாக்கக்கூடாது. இங்கே 1000 விஷயங்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை நம்ம கவனிக்கலாம். அந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனையாமே அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப மன வருத்தத்தை தருது. அதை சோசியல் மீடியா தயவுசெய்து பண்ணக்கூடாது இல்லையா? அது கரெக்டாக தான். நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்க? சரிதான், நிச்சயமா. சொல்லுங்கள், வேற என்ன இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு இல்லை? அவ்வளோதான். இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பேட்டியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வெரி வெரி ஹாப்பி. ஆமாம். வெற்றிமாறன் இஸ் வெரி கிளியர் மேன். வெற்றிமாறன் வந்து ரொம்ப திரைக்கதையில் மட்டுமே அவர் வந்து ஒரு மெச்சூர்டாக யோசிக்கிறார் சார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இயல்பு வாழ்க்கையிலையும் வெற்றிமாறன் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக பேசக்கூடியவர். மனசு விட்டு பேசுகிறவர், மனசில் பட்டதை பேசுகிறவர், அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் பேசுகிறவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதனாக வெற்றிமாறன் நான் சந்தித்த வரையில். அதே மாதிரி தனுஷாரம் வந்து அவங்க 2 பேரோட நட்பை யாரும் கொச்சப்படுத்தாதீங்க. அந்த நட்பை அவங்களுக்குள்ளே இருக்குது. நான் மறுபடியும் சொன்னேன், அது பிஸ்னஸாக இருந்தாலும் அது அவங்களுக்குள்ள ஒரு டீலிங். அது என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், எவ்வளோ இது பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கார். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வெற்றிமாறன் வந்து எப்படி டிசைட் பண்ணணும், என்ன பண்ணணும், தனுஷார்ட்ட என்ன கேட்கணும், அவங்க கம்பெனிலேருந்து என்ன வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள. அதுக்காக வந்து அது ஒரு ஃபார்மாலிட்டி, பிஸ்னஸ் ப்ரப்போசல் தான். அந்த ஃபார்மாலிட்டியை விட்டுட்டு வந்து இவங்க 2 பேரும் நட்பு சரியில்லை, அவங்களாம் ரொம்ப இதுவாக நடந்துக்கிட்டாங்க, நாகரிகமாக நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோ, இந்த அசிஸ்டண்ட்டெல்லாம் கால் பண்ணி 20 கோடி ரூபா பணம் கேட்டார்னு சொல்லி நியூஸ் போடுறதோ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. யார் இந்த மாதிரி ஒரு நியூஸை கிளப்பி விட்டா ஃபஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரியல. அவங்கள நான் வந்து தயவுசெய்து கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பரப்பாதீங்க. இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாத காசிப்பை செய்யாதீங்க. ஓகே, நன்றி. வணக்கம்.